அன்புக்குரிய இறை மக்களே, கிறிஸ்தேசுவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாக காணொளி வழியாக கடவுளின் வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பேராயத்தின் வழியாக இந்த ஞாயிறு சுற்றுச்சூழல் ஞாயிறாக என்விரான்மெண்ட் சண்டேவாக அனுசரிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக தூய லூக்காவின் நற்செய்தி நூல் பிரிவு 8 திருமொழிகள் 22 துவங்கி 25 முடிய இருக்கின்ற வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு நம்முடைய தியானங்களை நடத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திருமறை பகுதியை வாசித்து இறை செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். லூக்காவின் நற்செய்தி நூல் பிரிவு 8 திருமொழிகள் 22 முதல் 25 முடிய. ஒரு நாள் இயேசுவும் அவருடைய சீடர்களும் படகில் ஏறியதும், ஏரியின் அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்று அவர் அவர்களுக்கு சொன்னார். அவர்களும் படகை செலுத்தினார்கள். படகு போய்க் கொண்டிருந்த பொழுது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஏரியில் புயல் அடித்தது. படகு நீரால் நிரம்பியது. அவர்கள் ஆபத்திற்குள்ளானார்கள். அவர்கள் அவரிடம் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே, சாகப் போகிறோம் என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றையும் நீரின் கொந்தளிப்பையும் கடிந்து கொண்டார். உடனே அவை ஓய்ந்தன, அமைதி உண்டாயிற்று. அவர் அவர்களிடம், உங்கள் நம்பிக்கை எங்கே என்றார். அவர்கள் அச்சமும் வியப்பும் நிறைந்தவர்களாய், இவர் காற்றுக்கும் நீருக்கும் கட்டளையிடுகிறார், அவை இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் என்றார் என்பவைகளே. அன்புக்குரியோர்களே, என்விரான்மெண்ட் சண்டே சுற்றுச்சூழல் ஞாயிறை நாம் அனுசரிக்க இருக்கிறதினாலே நம்முடைய படைப்பு சார்ந்து, படைப்பாளர் சார்ந்து, படைப்பின் அங்கமாக இருக்கின்ற நாம் நம்முடைய வாழ்வினை, நம்முடைய வாழ்வின் உறவிடமாக இருக்கின்ற ஏனைய படைப்புகளையும் தொடர்புபடுத்தி சீர்தூக்கி பார்த்து இன்றைய தியானங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவரின் 6 நாள் படைப்பு சற்று நாம் திரும்பி பார்க்கிற பொழுது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த உலகினை கடவுள் உருவாக்குகின்றார். நல்லது 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 என்று 6 நாள் படைப்பையும் அவர் கண்டுகொண்டார். இன்றைய படைப்பை நாம் சற்று உற்று நோக்குகின்ற பொழுது, கடவுளால் படைக்க பெற்ற பொழுது நல்லது என்று அறியப்பட்டவைகள் எல்லாம் நல்லதாகவே இருக்கின்றனவா என்கின்ற கேள்வியுடன் படைப்பினை உற்று நோக்கி பார்க்கின்ற பொழுது, நிச்சயமாக நல்லது இல்லை என்பதுதான் இன்றைய நிலையாக இருக்கிறது என்பதை விட, நல்லதாக கடவுளால் அறியப்பட்ட படைப்பு இன்றைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆகாயம், பூமி, நீர், நிலம் என்று சொல்லுகிறோம். அப்படி ஆகாயம், நிலம், நீர், இது நான் ஒரு எடுத்துக்காட்டாக மட்டும் சொல்லுகிறேன். அன்றைக்கு நல்லதாக இருந்தது, இன்றைக்கு பொல்யூட்டட் ஒன் என்று சொல்லலாம். சீர்குலைக்கப்பட்ட ஒன்றாக
அன்றைக்கு ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது போன்றுதான் இன்றைய அவல நிலை காணப்படுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும், ஆகாயமாகட்டும், நிலமாகட்டும், நீராகட்டும், எல்லாவற்றையும் நல்லதாக கண்ட கடவுள் தற்பொழுதைய நிலையிலே பரிதாபமாக இழிவு நிலைகளிலே, அழிவு நிலைகளிலே இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற உணர்வுகளை பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். எடுத்துக்காட்டாக நான் குறிப்பிட்ட ஒன்றிலே அதிலும் ஒன்றை குறிப்பாக நான் எடுத்துக் கொள்கிறேன். நீரை குறித்து எப்படி இன்றைய படைப்பு மனிதனால் அவலமாக்கப்பட்டிருக்கிறது, அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக ஒன்றை நான் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். There was water in the river, life in that water. ஒரு காலத்திலே ஏரிகள் எல்லாவற்றிலேயும் நீர் இருந்தது, அந்த நீருள் வாழ்வு இருந்தது, ஜீவன் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சற்று காலங்கள் கடந்தது, உருண்டோடியது. இந்த நிலை எப்படி மாற்றப்படுகிறது சற்று உற்று நோக்குங்கள். There was water in the river, but no life in that water. ஏரிகளில் தண்ணீர் இருந்தது, ஆனால் தண்ணீருக்குள் வாழ்வு இல்லை, ஜீவன் இல்லை. தண்ணீர் உயிர் கொடுக்கின்ற ஒன்று, அதிலே ஜீவன் இருக்கிறது என்று புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இன்னும் சற்று காலங்கள் உருண்டோடுகிறது. என்ன நடக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, there is some water, there is water in some rivers, but no life. முதலில் எல்லா ஏரியிலும் தண்ணி இருந்துச்சு, அதுல உயிர் இருந்துச்சு. உயிர்ன்றதுன்னா அந்த தண்ணீரை பருகுகிறவர்கள் வாழ்வார்கள். வாழ்விற்கு, உயிர் வாழ்வதற்கு தேவையான அனைத்து மினரல்களும் அதிலே இருந்தது. சற்று காலங்கள் நகர்ந்தது, தண்ணீர் இருந்தது, வாழ்வு இல்லாமல் போனது. அதாவது அந்த தண்ணீர் மனிதனுக்கு வாழ்வு தரக்கூடியதாக இல்லாமல் போனது. இன்னும் சில காலங்கள் உருண்டோடின. எல்லா ஏரிகளிலும் தண்ணீர் இல்லை, எங்கேயோ சில ஏரிகளிலே தண்ணீர் இருக்கிறது, அதில் ஜீவன் இல்லை. ஒருவேளை இது இன்றைய பரிதாப நிலையாக இருக்கலாம். நாட்கள் நகருமானால் எதிர்காலம் எப்படியாக இருக்க போகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, there will be no water, no water, no life. இன்னும் காலங்கள் கடந்து போகுமானால் தண்ணீரும் இருக்காது, அதிலே ஜீவனும் இருக்காது என்கின்ற அவல நிலைகளிலேதான் இன்றைய உலகம் இருக்கிறது. நான் சொல்லுவது ஒரு நீரை குறித்து தான். மற்ற எல்லாமே, ஆகாயமாகட்டும், நிலமாகட்டும், காடுகளாகட்டும், கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து இயற்கைகளின் நிலைமைதான் இது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கிறது. காவல் நிலையத்திற்கு ஒருவர் சென்று கிணறை காணவில்லை என்று சொன்னார். ஒருவேளை அது நகைச்சுவையாக இருந்தாலும் இன்றைய கால சூழல்களுக்கு ஏற்புடையது என்பது மறுக்க முடியாத ஒன்று. ஏனென்று சொன்னால், நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிற பொழுது எங்களுக்கு முன்னோர்கள் குளங்களிலே நீரை குடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். எங்கள் காலத்திலே கிணற்று நீரிலே குடித்துக் கொண்டிருந்தார்கள் என்று கேள்விப்பட்டோம். இப்பொழுது தற்பொழுது 30 ஆண்டுகளுக்குள்ளாகவே கிணங்கள் இல்லாத ஒரு காலத்தில், ஒருவேளை நகைச்சுவைக்காக கிணத்தை காணவில்லை என்று சொன்னான். ஆனால் இன்றைய உண்மை நிலையே நாங்கள் பார்த்த கிணறுகள் இல்லாமல் போய்விட்டது. குடிப்பதற்கு கிணறுகள் இல்லாமல் போனது, அதன் பிறகு குளிக்கின்ற கிணறுகளும் இல்லாமல் போனது. இன்றைக்கு பார்க்கின்ற கிணறுகளும் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஒருவேளை
கிணறுகள் காணாமல் போவதனுடைய மறைமுக ரகசியம் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டிருப்பதற்கு காரணம் காடுகள் அழிக்கப்படுகிறது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து போனதற்கு காரணங்கள் துளைகள் போட்டு ஆயிரக்கணக்கான அடிகளிலே போர்களை வைத்து நீரை உறிஞ்சு கொண்டிருக்கிற, பூமியை வறட்சியாய் மாற்றிக் கொண்டிருக்கிற அபாய காலங்களுக்கு நாம் போய்க் கொண்டிருக்கிறோம். இப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. கிணற்றை காணவில்லை என்கின்ற நகைச்சுவையை கடந்து உண்மையிலேயே நாம் கிணத்தை காணடித்த காலத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இன்றைய இறை தியானத்தில நாம் அதிக கவனத்தை செலுத்த அழைக்கப்படுகிறோம். அன்புக்குரியவர்களே, ஏன் இந்த அவல நிலை? எதற்காக இந்த அவல நிலை? நல்லது நல்லது என்று பார்க்கப்பட்டதெல்லாம் இன்றைக்கு எப்படி அது தீயதாக மாறிக்கொண்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் சற்று கவனித்து பார்க்கிற பொழுதுதான் அதிலே நமக்கு தென்படுகின்ற உண்மை, 3 நிலைகளிலே நல்லதாக காணப்பட்ட இந்த படைப்பினை நாம் அவல நிலைக்கு, அபாய நிலைக்கு மாற்றியிருக்கிறோம். முதலாவது ஒன்று ஓவர் யூஸ், அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துதல். தண்ணீரை அதற்கும் நான் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதன் குளிப்பதற்கு ஒரு வாளி, ஒரு குடம் தண்ணீர் போதுமானது. ஆனால் சொகுசு வாழ்விற்காக ஒரு மனிதனுக்காக பல ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீரை செயற்கையாக அல்ல, இயற்கையாக அல்ல, செயற்கையான குளத்திலே நிரப்பி குளித்து அதை வீணடிக்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஓவர் யூஸ் ஒரு எடுத்துக்காட்டு. மற்ற எல்லாத்திலும் இது அடங்கும், எல்லாவற்றுக்கும் இது பொருந்தும். இரண்டாவது மிஸ்யூஸ், தவறாக பயன்படுத்துதல். தவறாக பயன்படுத்துதல் என்று சொன்னால், கடவுள் ஒரு படைப்பை படைத்ததனுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கிற பொழுது அதை அதற்காக பயன்படுத்தாமல் மாற்றாக பயன்படுத்துகிற மனிதனுடைய நவீன கண்டுபிடிப்பு என்பதுதான் இதற்கு பொருளாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, மனிதனுடைய கண்டுபிடிப்புகள், இந்த ஹைபிரிட் என்று சொல்லுகிறார்கள். ஒரு கனி அது விதைகளை உட்கொண்டு காய்த்து எதிர்காலத்திற்கான விதையை கொடுக்கின்றதாக இருந்தது. ஆனால் இன்றைய மனிதனுடைய கண்டுபிடிப்பு விதையற்ற ஒரு கனியை சகஜமாக உருவாக்கப்பட வேண்டிய காலத்திற்குள்ளாக அது உருவாக்காமல், இவன் நினைத்த காலத்திற்குள்ளாக இவன் விரும்புகின்ற அந்த அளவிலே, அளவுகோலிலே அது உற்பத்தியாக வேண்டும் என்று சொல்லி இன்றைய இயற்கையாக உருவாக்க வேண்டிய ஒன்றை செயற்கையாக மாற்றிக்கொண்டிருக்கிற அபாயகரமான ஒரு சூழ்நிலைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவறாக படைப்புகளை பயன்படுத்துவது, மனிதனுடைய பேராசைகளுக்காக, தாவரங்கள் முதற்கொண்டு காய்கறிகள் முதற்கொண்டு விலங்குகள் வரையிலே, ஏன் மனிதனையே அப்படி படைக்க ஆரம்பித்துக் கொண்டிருக்கிற ஒரு அபாயகரமான சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மூன்றாவது அபியூஸ், பாழாக்குதல். பாழாக்குதல். அன்புக்குரியவர்களே, தண்ணீரை எடுத்துக் கொள்ளலாம். இன்றைய நீரிலே, தண்ணீரிலே ஏன் உயிர் இல்லை என்று சொல்லி ஒன்றை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மனிதனுடைய தொழிற்சாலைகள், தொழிற்சாலையிலிருந்து வெளியாகுகின்ற கழிவுகள், ரசாயன கழிவுகள், இது எல்லாம் மனிதனுடைய அத்தியாவசியத்தினாலே அந்த கழிவுகள் வெளியேற்றப்படுகிற பொழுது, அது பூமியிலே அது சென்றடைகின்ற பொழுது, அந்த பகுதிகளிலே இருக்கின்ற தண்ணீர் எல்லாம் ரசாயன தண்ணீராக மாற்றப்படுகிறது. அதனுடைய வண்ணங்கள் மாற்றப்படுகிறது. அதில் இருக்கின்ற உயிர்கள் அழிக்கப்படுகிறது. மனிதனுடைய
தவறான ஒரு முடிவுகளால் இந்த ரசாயன கழிவுகளை ரகசியமாக ஏரிகளிலே, குளங்களிலே, குட்டைகளிலே அவைகளை விட்டு அதில் இருக்கின்ற உயிர்களை கொள்ளுகின்ற ஒரு அபாயகரமான சூழ்நிலைகளிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆக என கண்பார்ந்தவர்களே, நான் முதலிலே குறிப்பிட்ட அந்த உதாரணத்தை அடிப்படையாக கொண்டு ஏன் there was water in the rivers, life in the water, அந்த நிலை மாறி there was water in the river, no life in the water நிலைக்கு மாற்றப்பட்டு there is water, there is some water but no life என்கின்ற நிலைகளிலும் there will be no water என்கின்ற அபாயகரமான சூழ்நிலைகளை புரிந்து கொள்வதற்காக தான் இந்த ஓவர்யூஸ், மிஸ்யூஸ், அபியூஸ் என்கின்ற வார்த்தைகளை நான் பயன்படுத்தினேன். அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துதல், தவறாக பயன்படுத்துதல், பாழாக்குதல் என்கின்ற நிலைகளிலே நாம் இந்த படைப்புகளை அழிவுக்கு நேராக, அபாயகரமான சூழ்நிலைக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறோம். அப்படியானால் இது மீட்கப்பட வேண்டிய அவல நிலைகளிலே இருக்கிறது, மீட்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. அதை யார் செய்யக்கூடும் என்று சொன்னால் அதை அழித்துக் கொண்டிருக்கிறவனும் அதை பாழாக்கி கொண்டிருக்கிறவனும் தான், அதை தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறவன் தான் அதை மீட்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த முகவுரைகளோடு நாம் இன்றைய திருமறை பகுதிகளின் அடிப்படையாக சில உண்மைகளை, சில கடவுளுடைய சத்தியங்களை சுருக்கமாக நான் உங்களோடு பகிர்ந்து கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த திருமறை பகுதிகளிலே சில சொற்களை உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். முதலாவது, படகு போய்க் கொண்டிருந்த பொழுது அவர் ஆய்ந்து தூங்கிவிட்டார். அவல நிலையிலே, அபாயகரமான நிலைகளிலே இருக்கிற சுற்றுச்சூழலை, இந்த படைப்பினை நாம் மீட்க வேண்டும், மீட்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மீட்கப்பட வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் உங்களோடு நான் இன்றைய செய்தியாக பகிர்ந்து கொள்ளுகிறேன். படகு போய்க் கொண்டிருந்த பொழுது அவர் ஆய்ந்து தூங்கிவிட்டார். தூங்கிவிட்டார் என்கின்ற வார்த்தையை நான் உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகிறேன். தூக்கம் எதற்கானது? அடுத்த நாளைக்கு அல்லது அடுத்த பணியை செய்வதற்கான ஆற்றலை பெறுகின்றதுதான் ஓய்வு, உறக்கம் என்பது. இயேசு இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், விழித்த பிறகு அவர் புதிய ஒரு பணியை செய்ய ஆயத்தப்படுகிறார் என்று அர்த்தம். வேறு ஒருவருக்கு அவர் பணியாற்ற தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். இன்றைய உலகத்திலே இந்த ஓய்வு என்பது மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதற்கு? ஏழைகளுக்கு ஓய்வுக்கு இடமில்லை. உழைத்து 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 ஓடாய் போய் கொண்டிருக்கிறான். ஏனைய படைப்புகளுக்கு ஓய்வில்லை. ஆகையினாலேதான் திருவரையிலே குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு நிலத்திற்கு கூட ஓய்வு தேவை என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. நிலத்திற்கு மட்டுமல்ல, அடுத்த நிலை, அடுத்த பயன்பாட்டிற்கு எது ஒன்றும் பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அது மனிதனாக இருக்கட்டும், மனிதனோடு படைக்கப்பட்டிருக்கிற அனைத்து படைப்புகளாக இருக்கட்டும், அடுத்த தலைமுறைக்கு, அடுத்த நிலையிலே, அடுத்த நாளிலே, அடுத்த முறை பயன்படுத்தப்பட வேண்டுமானால் அதற்கு ஓய்வு என்பது மிக 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 அவசியமானது. இங்கே ஆண்டவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் சோம்பேறி அல்ல, அடுத்த நாளைக்கு, அடுத்த பணிக்கான ஆற்றலை பெறுகின்ற ஓய்வினை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய உலகம், உலகினுடைய படைப்பு அவல நிலைக்கு, அபாய நிலைக்கு தள்ளப்படுவதற்கு முதல் முக்கிய காரணமாக ஓய்வற்ற நிலை. ஓய்வற்ற நிலை. அடிமையா வாங்கினவன கூட குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு பிறகு விடுவிக்க வேண்டும் என்று திருமறை கற்றுக் கொடுத்திருக்கிறது. விலை கொடுத்து நீ வாங்கின அடிமையையே விடுவிக்க வேண்டுமானால், விலைக்கரையமில்லாமல் கடவுளுடைய மகத்துவமான உன்னத நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கிற இந்த படைப்புகளுக்கு விடுதலையை கொடுக்க வேண்டியது உன்னுடைய, என்னுடைய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஓய்வு வாழ்விற்கு ஆதாரம். முதலாவது, ஓய்வு வாழ்விற்கு ஆதாரம். வாழ வேண்டுமானால்
ஓய்வு வேண்டும். அது உனக்காக மட்டுமல்ல, உனக்கு மட்டுமல்ல, உன்னோடு படைக்கப்பட்டிருக்கிற இயற்கை அனைத்திற்கும் ஒரு ஓய்வு என்பது தேவை என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, படகு நீரால் நிரம்பியது. வாழ்விற்கு ஓய்வு தேவை. இரண்டாவது, வாழ்விற்கு வரையறைகள் தேவை, எல்லைகள் தேவை. என்ன நடக்குது பாத்தீங்களா? படகு போய் கொண்டிருக்கிறது. படகு நீரினால் நிரம்புகிறது, நீரினால் நிரம்பியது. நீரிலிருந்து தப்பிக்கப்படுவதற்காக தான் படகு. மனிதன் நீரிலே முழுகாதபடிக்கு தன்னை பாதுகாப்பதற்காக தான் இந்த படகு. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது? பாதுகாப்பாக தன்னை கொண்டு செல்ல வேண்டிய படகிற்குள் எதிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்ள நினைத்தானோ அது அந்த படகிற்குள்ளாக, எதை வைத்து எதிலிருந்து தப்பிக்க நினைத்தானோ அதற்குள் அந்த நீர் நுழைந்து விட்டது. அப்படின்னா என்னங்க? எல்லையை கடந்து விட்டது. எல்லையை கடந்து விட்டது. வாழ வேண்டுமானால் வாழ்விற்கு ஓய்வு தேவை, முதலாவது. இரண்டாவது, வாழ்விற்கு வரையறைகள் தேவை, எல்லைகள் தேவை. படகில் நீர் வந்து விட்டது. இன்னைக்கு காட்டு விலங்குகள் எல்லாம் ஊருக்குள் வந்து கொண்டிருக்கிற அவல நிலை. இது ஒரு உதாரணம், எடுத்துக்காட்டு. இப்படி இயற்கை சார்ந்து பல எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. எல்லைகளை கடந்து, ஏன் மனிதன் எல்லைகளை கடந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற, அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை கடந்து அவன் செயல்படுவதனாலே இன்றைய இயற்கைகள் எல்லாம் எல்லைகளை கடந்து கொண்டிருக்கிறது. சுனாமி எதற்கு வந்தது? மனிதன் எல்லையை கடந்து விட்டான். தண்ணீர் எல்லையை கடந்து கொண்டிருக்கிறது. காட்டில் இருக்கிற விலங்குகள் எல்லையை ஏன் கடந்து கொண்டிருக்கிறது? மனிதன் தனக்கான எல்லையை கடந்து விட்டான். நீருக்கு ஒரு இடம், காட்டு விலங்குகளுக்கு ஒரு இடம், மனிதனுக்கு ஒரு இடம், பறவைகளுக்கு ஒரு இடம் கொடுத்தார் கடவுள். நீர்வாழ் ஜந்துகளுக்கு ஒரு இடத்தை கொடுத்தார். ஆனால் எல்லா இடத்திலேயும் தன்னுடைய எல்லைகளை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறான். எல்லைகள் கடப்பது இந்த இடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்து இயேசு மிகவும் கோபத்தோடு கட்டளையிட்டார் என்று வார்த்தை சொல்லுகிறார். அப்படியானால் இங்கே கடவுள் சொல்லுகிறார், யார் தங்களுடைய எல்லைகளை மீறினாலும் கடவுள் கோபம் கொள்ளுகின்ற கடவுள் என்பதை இந்த இடத்திலே கடவுள் ஆழமாக நமக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே முதலாவது, வாழ்விற்கு ஓய்வு தேவை, வாழ்வுக்கு வரையறைகள் தேவை, எல்லைகள் தேவை. எல்லைகளை யார் கடந்தாலும் அது அழிவுக்கு ஆதாரம் என்பதை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். மூன்றாவது, இந்த இடத்துல நடக்கிறது என்னன்னா, காற்றையும் கடலையும் அதட்டினார். ஏன்னா அது எல்லையை கடந்து விட்டது. அதட்டுகிறார். ஆனால் இவர் அதட்டின பிறகு அது அமைதலாயிற்று. இங்கதான் மூன்றாவது கடவுள் நமக்கு ஒரு போதனையை தருகிறார். என்ன போதனை? வாழ்விற்கு ஓய்வு தேவை, வாழ்விற்கு வரையறைகள் தேவை, வாழ்விற்கு அன்பு தேவை. என்னங்க அந்த அன்பு? ஒரு கொடிய விலங்கு கூட மனிதனோடு பழகுகிற பொழுது அது மனிதனை நேசிக்கிற விலங்காக மாறுகிறது என்பது இன்றைய எடுத்துக்காட்டாக அநேக விலங்குகளை மனிதர்கள் செல்ல பிராணிகளாக வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம், மனிதன் அதன் மீது அன்பு காட்டுகிற பொழுது அது மனிதன் மீது அன்பு காட்டுகிறது. அதற்கு தேவையானதை மனிதன் கொடுக்கிற பொழுது மனிதனுக்கு ஒரு தீங்கும் செய்யாததாக அது இருக்கிறது. மலைப்பாம்பை வளர்க்கிறாங்க, சிங்கங்களை வளர்க்கிறார்கள். மலைப்பாம்பு என்ன, அதுக்கு எப்பப்போ உணவு தேவையோ அப்பப்போ உணவு கொடுத்து அதை பராமரிக்கிற பொழுது அதற்கு பசி எடுத்தால் தானே உன்னை உண்ண போகிறது. அதற்கான தேவைகளை நீ சந்தித்து கொண்டிருக்கிற பொழுது அது உன்னை நேசிக்கிறதாக மட்டும்தான் இருக்கிறது. அதுபோல் சிங்கமாகட்டும், காட்டு விலங்கு, கொடிய மிருகங்கள் ஆகட்டும். இங்கே கடவுளுக்கு இந்த அலைகளும் காற்றும் தண்ணீரும் ஏன் அமைதலாயிற்று? அவைகளை நேசிக்கிற ஒருவர்
அவைகளுக்கு கட்டளை கொடுக்கிற பொழுது அது அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. சர்க்கஸ்ல சிங்கம், புலி, யானைகள் கொடிய மிருகங்கள் தான். ஆனால் அதனோடு பழகுகிற ஒருவன் அதற்கு கட்டளை கொடுக்கிற பொழுது, தன்னை விட பலவீனமானவன் ஒருவன் தன்னை ஆளுகின்ற பொழுது அது அடங்கி போகிறது. காரணம் அங்கே அன்பு, அவனுடைய அன்பு, அவனுடைய உபசரிப்பு. இந்த இடத்தில் அலைகள் அமைதலாவதற்கும் காரணம் இயேசு கிறிஸ்துவின் அன்பு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு உள்ளங்களே, சுற்றுச்சூழல் ஞாயிறை அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய படைப்பு, அன்றைய படைப்பு நல்லதாக காணப்பட்டது. இன்றைய படைப்பு அபாய நிலையிலே, அழிவு நிலையிலே, இழிவு நிலையிலே இருக்கிறது. காரணம், தேவைக்கு அதிகமாகவும் தவறாகவும் பாழாக்குகின்றவர்களாகவும் நாம் இயற்கையை கையாண்டு கொண்டிருக்கிறோம். இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். முதலாவது, எனக்கு வாழ்வு வேண்டுமானாலும் இயற்கைக்கு வாழ்வு வேண்டுமானாலும் ஓய்வு என்பது அவசியம். வாழ்விற்கு ஓய்வு என்பது அவசியம். இரண்டாவது, வாழ்வுக்கு வரையறைகள் என்பது அவசியம். எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை தந்துட்டாருங்க. முதலாவது, நீ உன் எல்லையை கடக்காமல் இரு. மூன்றாவது, வாழ்விற்கு அன்பு தேவை. என்னை படைத்தவர்தான் ஏனைய படைப்புகளை படைத்திருக்கிறார். ஒரு தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள் எப்படி தராதரத்திலே அல்லது உரிமைகளிலே ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கிறார்கள், அப்படிதான் உனக்கு இருக்கிற உரிமைதான் உன் உடன்பிறப்பாகிய உன் படைப்புகளுக்கு இருக்கிறது என்கின்றதை உணர்ந்து அதையும் நீ நேசிக்க கற்றுக்கொள்வாயானால் அவைகளும் உன்னை நேசிக்கின்ற ஒன்றாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அதைதான் இந்த திருமறை பகுதிகளிலே பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த சுற்றுச்சூழல் ஞாயிற்றுக்கிழமையில 3 காரியங்களை கடவுள் நமக்கு கற்பித்திருக்கிறார். ஒன்று, வாழ்விற்கு ஓய்வு தேவை. நீ வாழ வேண்டுமானாலும் இயற்கை வாழ வேண்டுமானாலும். வாழ்விற்கு வரையறைகள் தேவை. நீ வாழ வேண்டுமானாலும் இயற்கை வாழ வேண்டுமானாலும். வாழ்விற்கு அன்பு தேவை. நீ வாழ வேண்டுமானாலும் ஏனைய படைப்புகள் வாழ வேண்டுமானாலும். ஆகவே ஓய்வு பெற கற்றுக்கொள்வோம். ஆண்டவர் படைக்கின்ற பொழுது 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். இங்கே இயேசு மறுநாள் படைக்காக ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார், உறங்கிக் கொண்டிருக்கிறார். ஓய்வு, எல்லை, அன்பு இவைகளை தாரக மந்திரமாக பெற்று வாழ்வோம், வாழ்வைப்போம். வாழ்விக்கும் ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். வாழ்விற்கு ஓய்வு தேவை. வாழ்விற்கு வரையறைகள், எல்லைகள் தேவை. வாழ்விற்கு அன்பு தேவை. வாழ்வு என்பது மனிதனுடைய உரிமை மாத்திரமல்ல, கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிற அனைத்தின் உரிமை என்பதை புரிய வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் வாழவும் ஏனைய படைப்புகளை வாழ வைக்கவும் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இயற்கை எங்களுக்கு எதிர்மறையாக செயல்படாதபடி நாங்களும் இயற்கையை நேசிக்கிறவர்களாக, இயற்கை எங்களை நேசிக்கிறவைகளாக மாற்றிக் கொள்ள கிருபை தார். ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று காலங்களிலே திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றோடும் நீர் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் இருந்தருளும்படியாய் நன்றி மன்றாடுகிறோம். இந்த தொற்று நோயை கடவுள் நீர் கட்டுப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துவோம். முழுவதுமாக எங்கள் மத்தியில் இருந்து இதை எடுத்து போடும்படியாய் ஜெபிக்கிறோம். உயிர்களை, உடைமைகளை, வேலை வாய்ப்புகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவையும் ஆற்றும்படியாய், தேற்றும்படியாய், அரவணைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்பொழுதும் உமக்குள்ளாக நிலைத்திருந்து ஆண்டவரே உங்களை வாழ்வு வர எங்களுக்கு கருவை தார். மருத்துவமனையில் இருக்கிறவர்களையும் இல்லங்களிலே சிகிச்சை பெறுகிறவர்களையும் ஆசீர்வதியும். தொற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிற, தொற்று அணுகாமல் இருக்கிற அடியார்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நல்வாழ்வை அவர்களுக்கு உறுதி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மீண்டுமாக உடைய திருப்பாதத்தில் நாங்கள் காணப்படும் மட்டும் உடைய திருப்பிரசுரமைகளை காத்து நடத்தும்படி இயேசுவை ஜெபிக்கிறோம் பரலோக தந்தையே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்பும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் ஐக்கியமாய் நடத்துவதும் பாதுகாவலும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.